ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் பாண்டா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோனில் கூகுள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிடுங்க. அது லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ரைட் டாப் கார்னரில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் காட்டும். அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும். ஆட் அனதர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் செட்டப் இமெயில் காட்டும், அதில் கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபிங்கர் லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்திருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பர்சனலுக்கா இல்லை பிஸ்னஸுக்கா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து பர்சனல் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறம் நேம் கேட்கும். நீங்கள் உங்கள் நேம் போட்டுக்கலாம், இல்லை வேறு எந்த நேம்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வீடியோக்காக சும்மா ஆலெக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இல்லை சர்நேம் அப்படின்னு இருக்குது, அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லை அப்படின்னா விட்டுறலாம். நான் வந்து சும்மா எனக்கு தோன்ற பேர் வச்சுக்கிறேன், பென் அப்படின்னு. அதுக்கப்புறமா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த டேயில் பிறந்தீங்க அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து மந்த் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எந்த மாதம் பிறந்தீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இயர் கேட்டிருக்காங்க, எந்த வருஷம் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதில் நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இதை சைன்இன் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக எதனா ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த வீடியோக்காக ஆலெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சனால ஆலெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் எந்த பேர்னாலும் போட்டுக்கலாம், நம்பர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக எது ஞாபகம் இருக்கும் அந்த பேரை வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு நம்பர் 55 அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்ம வேறு எதனா பேர் சூஸ் பண்ணணும். கீழே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வேறு எதனா டைப் பண்ணி பாருங்கள், அது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி எந்த பாஸ்வேர்டாலும் வச்சுக்கலாம். உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து இந்த பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, அதனால் இது மறந்துடாமல் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா வீடியோக்காக பேருக்கு எதனா மைண்டுக்கு வரதை டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் இதிலேருந்து நெக்ஸ்ட் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைவசி டேர்ம்ஸ் எதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியில் ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இது கொஞ்சம் ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ரைட் கார்னரில் இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் ஆட் ஆயிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வேறு யாருக்கும் மெயில் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். நீங்கள் கம்பெனிக்கு வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.